ஹல்லேலூயா. இன்றைய நாளும் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே கூடி வந்திருக்க நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக அவருடைய பாத்திரத்தில் பங்கு பெறும்படியாய், அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படியாய், கர்த்தர் வெறுமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிற வண்ணமாக அவருடைய பந்தியிலே சேர வந்திருக்க நாம் தலைகளை தாழ்த்தி ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய குற்றங்கள் குறைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வந்தவர் நீங்கள் ராஜா. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை ஏந்தி தாங்கி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, இந்த இடத்துல நிறங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகிறபடியால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை மூடுகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, அதற்கு தடையாய் காணப்படுகிற எங்களுடைய குற்றங்கள் குறைகள் தவறுதல்கள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய, நீர் விரும்புகிற ஆராதனை செய்ய, நீர் உலாவுகிற ஆராதனை செய்ய, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்களையும் இந்த இடத்தையும் நீர் மூடி மறைத்து வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காக நன்றி தகப்பனே. நீரே அக்னி முதலாயிருந்து இந்த ஆராதனையில் எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடி இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் வரவும் கர்த்தாவே, ஒருமனப்பட்டவர்களாக உம்மை மகிமைப்படுத்தவும், பாட்டினால் உம்மை பாடி சோத்திரத்தினால் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகோ. அப்படியே நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். முழுமையாய் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. வீண் சிந்தனைகள், வீண் நினைவுகள், வீண் யோசனைகள், வீண் எண்ணங்கள் நமக்குள்ள காணப்படாதபடிக்கு நம்ம பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை உமது கரத்தினால் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி ஒத்தாசையிலும் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். சந்தோஷத்தோடு கூட குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னுதே, இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஆமேன். அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கிற போது, அவரை துதிக்கிற போது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற போது ஒரு சந்தோஷம் உண்டாகுமுங்க. அந்த சந்தோஷத்துக்கே அளவே இல்லை. அவ்வளவாய் நம்மை அவர் மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஆமேன். அவருடைய சமாதானத்தினால நம்மை நிரப்புகிறார். அவருடைய சந்தோஷத்தினால நம்மை நிரப்புகிறார். ஆமேன். அந்த விசுவாசத்தோடு கூட கைகளை தட்டி எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆமேன். நான் என் தேவனை ஆராதிக்க போகிறேன். ஆமேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். எனக்குள் இருக்கிறார். ஆமேன். அந்த விசுவாசத்தோடு கூட அவரை பாடி போற்றி அவரை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அநேக துன்பங்கள், அநேக பாடுகள் நம்மை நெருக்கி இருக்கலாம். ஆமேன். ஆனால் இனி ஆண்டவர் நம்மை மகிமையிலே நடத்த போகிறார். ஆமேன். அவருடைய சந்தோஷத்தில் நடத்த போகிறார். ஆமேன். அவருடைய ஜீவ ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மை மகிமையாய் நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமேன். அந்த ஜெபத்தோடு கூட இரண்டாவது பாடலாக வெண்கல கதவுகள் உடையதே இரும்பு தாழ்பால் திறக்குதே. ஆமேன். நாங்கள் பார்க்கின்றோம் ஏசாயா 45:2 இருந்து 5 வார்த்தை மட்டும் பார்க்கும்போது, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். தேவன் நமக்கு முன்பாக போகிறவராக. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து விட்டார். ஆனால் ஜனங்கள் அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக மாட்டேன் என்றபோது, மோசே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து போக மாட்டோம் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக. ஆமென். இன்றைக்கு எவ்வளவோ வேலையில் பிரச்சனை, எவ்வளவோ குடும்பத்தில் பிரச்சனை. இன்றைக்கு ஒரு பிரச்சனையில் ஒரு கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், நெருக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆமென். ஆனாலும் அவைகளுக்கு முன்பாக எங்களுக்கு மூடப்பட்டிருக்க எல்லா கதவுகளையும் திறக்க என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கண்ணீரோடும் வேதனையோடு துக்கத்தோடும் அநேக பாடுகளோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அன்பு சௌர்ணே சௌரிய ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். ஆமென். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதியங்களை உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆமென். தாயின் கருவில் நாம் உருவாக முன்னே நம்ம பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். ஆமென். அவர் பேர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தவர். ஆமென். இன்னைக்கு நாம் எல்லாம் சொல்லலாம், நான் ஏதோ தற்செயலாக வந்தேன், ஏதோ அவர் சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்தேன், இவர் சொல்லி வந்திருக்கேன், இந்த கஷ்டத்தில் வந்திருக்கேன், இந்த துன்பத்தில் வந்து. அப்படி இல்லை மகனே மகளே. ஆண்டவர் உம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே, நீ என்னை அறிகிறதுக்கு முன்பாகவே உமக்கு நான் நாமம் தரித்து விட்டேன். ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் நாம் விலக்கி வைத்துவிட்டு கைகளை தட்டி உற்சாகமாக, வெண்கல கதவுகள் உடையதே, புதிய வாசல்கள் திறக்கிறதே, வெண்மேகம் புதுவழி காட்டுதே, இனியதே மனம் மகிழுதே. ஆமேன். அந்த சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும். ஆமேன். அந்த மகிழ்ச்சியோடு கூட பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Yeah.
ஆமென். அவரை பாடி அவரை துதிக்கிற போது அவருடைய நன்மை, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை நன்மையினால் முடிச்சு விட்டுகிற தேவன் தன்னுடைய இரக்கங்களினால, தன்னுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த வேளையிலே அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக அவர் விரும்புகிற விதமாக, அவர் வாசம் பண்ணுகிற விதமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் காத்து கொள்ளும்படியாக இந்த வேளையிலே வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் ஆராதனைக்கு ஆயத்தப்படுவோம். ஆமேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 இப்படியாக சொல்லுகிறது. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமேன். நாம் பாவங்களுக்கு செய்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ தேவன் அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்த தேவன். அவரிடத்தில் அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், எதிர்த்து பேசாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் தம்மை ஒப்பு கொடுத்தாராமே. என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக நமக்காக ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தர், குற்றமில்லாதவர், மாசற்றவர், பாவமில்லாத பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர், நம்மை குணமாக்கும்படியாக நாம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல நாம் பங்கடைந்து விடாதபடிக்கு நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, தான் எங்கேயே இருக்கிறேனோ அங்கேயும் நாம் இருக்கும்படியாக தமக்காக நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்மை அன்பாய் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர். அந்த தேவனுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோமே. நாம் யோசித்து பார்ப்போம். என் நிமித்தமாக, என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக, என்னுடைய பாடுகளின் நிமித்தமாக ஒரு பாவமும் அறியாத அவர் எனக்காக பலியானாரே, என்னை மீட்கும்படியாய் பலியானாரே, என்னை சுத்திகரிக்கும்படியாக தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் எனக்காய் சிந்தினாரே. அதனால நான் இந்த இடத்துல ஜீவிக்கிறேன் அப்பா. அதனால நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை உயர்த்தும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நான் வந்திருக்கிறேன் சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய மகிமையில சேர்த்து கொள்ளும்படியாய் உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களே அப்பா. அதனால நாங்க ஜீவிக்கிறோம், நாங்கள் வாழுகிறோம் அப்பா. எங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும்படியாய் உண்மையை ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஏசாயா 53 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும்
துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை நாங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். நாம் எண்ணாமற் போய்விட்டோமே. என் தேவன் எனக்காக அது கல்வாரி சிலுவையில் அவருடைய கைகளில் கால்களில் ஆணிகள், தலையில் முள்முடி, விழாவில் ஈட்டினாலே குத்தப்பட்டு தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் எனக்காக சிந்தினாரே. அதை எண்ணாமற் போய்விட்டோம் அப்பா. அதை நினைக்காம போய்விட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணிக்கொண்டோம். நம்முடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. என்னுடைய பாவத்தின் நிமித்தம் சுவாமி உண்மையை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தீங்களே அப்பா. என்ன மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல், தேவன் செய்ய சொன்னதை நாம் செய்யாமல் விட்டோமையா இருந்தால் அது மீறுதல். அது எதுவாக இருந்தாலும் அது மீறுதல். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் செய்ய வேணாம் என்று சொன்னதை நாம் செய்தோமே ஆயிருந்தால் அது அக்கிரமமாக காணப்படுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய், நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாய் தன்னை ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்தாரே. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம், நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சமாதானம், நம்முடைய ஆத்துமாவில் ஒரு மகிழ்ச்சியை தேவன் உண்டு பண்ணும்படியாய் இவ்வளவு பாடுகளை அனுபவித்தாரே, இவ்வளவு துக்கத்தை அனுபவித்தாரே. எல்லாம் எனக்காக, என் நிமித்தமாக. 53:10 சொல்லுகிறது, 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக, நம் ஒவ்வொருவருக்காகவும் குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தாரே. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். நாம் எல்லாம் அவருடைய சந்ததி. ஆமேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். நாங்கள் இன்றைக்கு வீணனாய் கிறிஸ்தவனாய் இருக்கவில்லை. ஆமேன். தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறோமே. அப்போ அந்த சந்ததியை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சாட்சியை நாம் தேவனுக்காக பிரகாசிக்கிறதை பார்த்து அவர் நீடித்த நாளாய் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்படி தம்மையை ஒப்பு கொடுத்தாரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்லைங்க, சர்வலோகத்தின் பாவங்களுக்காக யாராயிருந்தாலும் சரி, எந்த தேசத்தானாக இருந்தாலும் சரி, எந்த பாசக்காரனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர். ஆண்டவரே இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு கிருபையாய் இறங்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். இந்த வேளையிலே முழந்தால் படியிடுகிறவர்கள் முழந்தால் படியிட்டு தேவனை பார்த்து சொல்லுவோம், அப்பா என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், என்னுடைய மீறுதலின் நிமித்தம், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் உண்மையே குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தீரே.
ஒரு பாவமும் அறியாத அவர் பாவம் செய்யவில்லை. அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமல் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தாரே. அப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு வேதனை உண்டாக்கும்படி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். யாரெல்லாம் அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பாடு மரணங்களை குறித்து தியானித்து கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தாவே, அவர்கள் மேல் கிருபையாய் இறங்குங்க சுவாமி. அவருடைய ஆத்துமாவில குணம் உண்டாகும்படியாய், அவருடைய ஆவியில் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய், அவருடைய சரீரத்தில் பலத்தை உண்டாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தவர் நாம் ஜெயிக்கும்படியாய், நாங்கள் ஜீவியம் செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய வசனத்தினால, உம்முடைய சத்தியத்தினால நீர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறதுக்காய் நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை உமக்குரியதாய் நீர் மகிழ்ந்து களை கூறும்படியாய் இருக்கிறதற்காக நன்றி. இதை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ஆமேன். அவர் இரக்கமுள்ள தேவன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். ஆமேன். யோசித்து பாருங்க, நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வோம்? பாதுகாப்பாக வைத்திருக்க வாஞ்சிப்போம். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர். ஆமேன். அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமேன். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எழுந்து நின்று நாம் ஆராதிக்கிறதுக்கு முன்பாக இன்றைக்கு அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமேன். அப்போ அந்த வார்த்தையை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்து ஆராதனை செய்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. பார்த்து கொள்வோம் எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 6:33 சொல்லும்போது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற போது, அவருடைய வார்த்தையில் நாங்கள் ஆராய்ச்சி செய்கிற போது அது நமக்கு மாம்சமாக, அது நமக்கு பானமாக மாறுகிறது. ஆமென். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி, தன்னுடைய மரணத்தை நாங்கள் அறிவிக்கும்படி, தன்னுடைய மரணத்தை நாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி ஒரு பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கார். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் அவருடைய அந்த ஜீவ அப்பம், அவருடைய ஜீவ அப்பமாகிய வார்த்தையை நாங்கள் புசித்து, அவருடைய ஜீவ தண்ணீராகிய வார்த்தையை நாங்கள் பானம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். அவருடைய வார்த்தையினாலே அவரை உயர்த்த போகிறோம். ஆமேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அப்போ அந்த வார்த்தை பிதாவாகிய தேவன், அந்த வார்த்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். ஆமேன். அந்த வார்த்தையை நாங்கள் புசித்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமேன். அவர் ஜீவனுள்ள ஆவியானவர். ஆமேன். நானே
ஜீவ அப்பம் நானே என்றவர். ஆமேன். அப்போ ஜீவனை கொடுக்கும்படியாய், நமக்குள்ள நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் ஜீவ அப்பமாய் வந்திருக்கிறாரே, அந்த தேவனை ஆராதிக்க போகிறேன். ஆமேன். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆமேன். தேவனை புகழ்ந்து போற்றி பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமேன். அவர் உயர்ந்தவர், அவர் போதுமானவர், அவருக்கு நான் ஜீவனுள்ள ஆராதனை செய்ய வந்திருக்கேன். ஆமேன். புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாய் வந்திருக்கிறேன். ஆமேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறாரே, அவரை நான் ஆராதிக்க போகிறேன். ஆமேன். ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு ஜீவ உள்ள ஆராதனை. ஆமேன். மௌனமாய் ஆராதனை செய்கிறவர்கள் மரித்தவர்களுக்கு ஆராதனை செய்வார்கள். கைகளை கட்டி விக்கிரகம் மாதிரி நிற்கிறவர்கள் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்வார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உலாவுகிற தேவன், எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிற தேவனை ஒரு ஜீவனுள்ள ஆராதனை செய்யும்படியா சத்தமாக நாம் பாடி அவரை போற்றி உயர்த்த போகிறோம். ஆமென். ஆராதனை
ஆமாண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, சத்தியமுள்ள தேவனே, ஆராதனைக்கு உரியவரே, ஆராதனையில உலாவுகிறவரே, ஆராதனையில பயப்படுகிற தேவனே, துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக, ஒரு ஜீவனுள்ள ஆராதனை செய்யும்படியாக, ஒரு சத்திய ஆராதனை செய்யும்படியாக எங்களை அழைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களை நீ தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்த தெய்வம். இரவும் பகலும் ஓயாமல் துதிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒபேகாவும் ஆனவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் எங்களுக்கு நீ சுக பலம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அப்பா, நீ பரிசுத்தமானவர், நீ சத்தியமுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிறவராய், எங்களுக்குள் உலாவுகிற தேவனாய், எங்களையும் இந்த இடத்தை நீர் மூடி மறைக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வெறி வாய்களை திறந்து தேவனை துதித்து அவரை போற்றி அவரை பாடி உயர்த்தும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறாரே. அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவர். நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அப்பா முன்னே உமக்கு அந்நியராய், உமக்கு துரோகியாய், உமக்கு பாவியாய் ஆண்டவரே, நீர் அருவருக்கப்படத்தக்க இடங்கள்ல நாங்கள் இருந்தோமே. ஆனாலும் அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய கடைசி துளி ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தினபடியால் நாங்கள் ஜீவிக்கிறோம் ஐயா. சொல்லுவோமா? நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் நீர் ஜீவிக்கிறார் ஆண்டவரே. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அப்பா மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறது. அப்பா, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையோ பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே, நாங்கள் பிரகாசிக்கும்படியாய் உம்முடைய முக பிரகாசத்தை எங்கள் மேல் வீச பண்ணுகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கேயோ தூரமாக இருந்தோம் ஆண்டவரே, எங்கேயோ இருந்தோம் தகப்பனே, உம்மை அறியாமல் அலைந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை தேடி வந்து மீட்டெடுத்து எங்களை நெஞ்சார அணைத்து உம்முடைய முத்தங்களால் எங்களை மூடிக்கொள்ளுகிறீரே. அப்பா, உம்முடைய அன்பினாலே எங்களை மூடிக்கொள்ளுகிறீர் ஐயா. உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால், உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஜீவிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை நீர் எங்களுடைய பாவங்களை நினைவு கூர்ந்தால் கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்களை நீ நினைத்தால் ஆண்டவரே, எங்கள் மீறுதலை நீ நினைத்தால் ஆண்டவரே, நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம் அப்பா, என்றோ அழிந்து போயிருப்போம் அப்பா. ஆனாலும் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய மகளாக, உம்முடைய மகனாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே. அந்த அதிகாரத்தோடு அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா. அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட, நான் ஜீவனுள்ள தேவனுடைய மகன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய மகள், எனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம். அந்த விசுவாசத்தோடு கூட அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை பார்த்து நாம் கூப்பிடுவோமா?
தட்டி சொல்லுவோம். ஆமென். ஆமென். ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் எங்கள் அருகில் வந்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் சுவாமி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்திருந்தால் நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம். அப்பா, எங்களை காக்கிறவராய், எங்களை அரவணைக்கிறவராய் அப்பா, நாங்கள் எல்லாராலும் கைவிட்டாலும் சுவாமி, நாங்கள் வியாதியில் இருந்தாலும் தகப்பனே, மரணப்படுக்கையில் இருந்தாலும் தகப்பனே, எங்களை தேடி வந்து எங்களை நேசிக்கிறவரே, எங்களுக்கு முத்தம் செய்கிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம். நீர் எங்கள் தேவன் அப்பா, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராய் ஆண்டவரே, உம்முடைய சனமாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, அதற்கு சாட்சியாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிறவன். இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு வேதனையோடு ஒரு கண்ணீரோடு என்ன செய்வேன் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, பாடுகள், துக்கங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் மனதுருகிற கர்த்தர், உன்மேல் மனதுருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் மனதுருகினவராய் பிதாவின் இடத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கு. அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறபடியால், நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறபடியால் நாங்கள் ஜீவிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளும்படியாய், உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாய், எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும்படியாய் ஆண்டவரே, எங்கள் சுய புத்தியில, எங்கள் சுய ஞானத்தில் நாங்கள் நடந்தோமையா இருந்தால் நாங்கள் இடறி விழுந்து விடுவோம் கர்த்தாவே. ஆனால் நீரோ எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவர். எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே, மகனே மகளே என்று எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, நீர் அரவணைக்கிற தேவனாய், யாரெல்லாம் தேவனை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் பாதுகாக்கிற நல்ல பரிசுத்த தெய்வம், எபினேசராய், எல் ரோகியாய், எல் சடாயாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவர். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எல்லோரும் உட்காருவோம். ஒரே ஒரு ஜெபம் நாம் ஏறெடுக்க போகிறோம். ஜெபிக்கிறவர்கள் சொல்லப்படுகிற காரியங்களை கருத்தாய் கேளுங்க. எல்லாரும் கேளுங்கள். யார் ஜெபிக்க சொல்லுவேனோ எனக்கு தெரியாது. ஆமென். நாம் வளமையாக ஜெபிக்கிறது ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காக. விசேஷமாக தேவன் இந்த வருடத்தில் நமக்கு ஆலயத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அந்த ஆலயத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதற்கான தேவைகள், அதற்கான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அடுத்ததாக சபையின் வளர்ச்சிக்காக அநேக ஆத்துமாக்கள் தேவனை தேடி வரும்படியாய், தேவன்
அவர்களை சந்திக்கும்படியாய். என்ற வேதம் சொல்லுகிறது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஆமென். அப்போ தேவன் அந்த ஜனங்கள் மேல் கிருபையாய் அவர்களை இழுத்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். என்ற எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் காத்து கொண்டிருக்கார். ஆமென். அப்போ ஊழியங்கள் வளரும்படியாய், ஊழியத்துக்காய் ஓடும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக கட்டார் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் நமக்கு இதுவரைக்கும் எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு தேவன் நடத்தி வர உதவி செய்தார். ஆமென். இனிமேலும் இந்த தடைகளும் வராதபடிக்கு காரணம், இன்றைக்கி மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகிற சூழ்நிலையின் நிமித்தம் அரபு தேசங்கள் ஒரு கூட்டமாக கூடுகிற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். எந்த இடையூறுகளும் இல்லாதபடிக்கு நாங்கள் அவரை ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதிக்கும்படியாய் அதற்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இன்னும் பின்மாறி போயுள்ள தேசங்கள், இஸ்ரேல் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் நாம் விட்டு நம்முடைய சபையில் உள்ள குடும்பங்கள், தனிப்பட்டவர்கள், வாலிப பிள்ளைகள் அநேகர் விசாவுக்காக காத்திருக்கிறார்கள். அநேகர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அநேகர் வேலை போய்விடுமோ என்ற ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆமென். அந்த சூழ்நிலைகள் மாற்றும்படியாய், ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இன்னும் ஊரில் விட்டு வந்ததான நம்முடைய உற்றார் உறவினர்கள், அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற விதமாய் அறியும்படியாய் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வயதான பெற்றோர்களுக்காக, இன்னும் படிக்கிற நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக, நீண்ட நாள் காத்திருக்கிற மக்களுக்காக, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்கள், திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக, வேலைக்காக, வேலை உயர்வுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தேவன் அற்புதம் செய்யும்படியா, அதிசயம் செய்யும்படியா இந்த காரியங்களுக்காக சௌரன் விக்னேஷ் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கிறோம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகா வல்லமையும் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் பரம பிதாவே, நாங்கள் ஒரு மனதாகி இணைந்து ஆண்டவரே அப்பா சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த திருச்சபை இன்மட்டுமாக பாதுகாத்த எபினேசர், இனிமேலும் நீங்க காத்து நடத்த போற உம்முடைய வல்லமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒரு ஆராதனை கூட தடைபடாதபடிக்கு இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேல் நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த திருச்சபை மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஊழியத்தை உம்முடைய பகுதி பகுதியாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய சபையின் ஊழியக்காரனை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உபவாசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளும் பிள்ளைகளை நீங்க தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கங்களையும் மாற்றுங்க. உமக்காக வைராக்கியமாக, பக்தி வைராக்கியமாக நிக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி பிள்ளைகளை நீங்க இன்னும் அதிகமாக பலப்படுத்த போறதற்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்புங்க. திருச்சபை எப்படி நடத்த வேண்டும் என்றதான எல்லா திட்டங்களையும் தீர்மானங்களையும் பரிசுத்த ஆவியானவரே நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய மகிமையும் வல்லமை இந்த சபைக்குள்ள இறங்கட்டும். அப்பா பரிசுத்த ஆவியின் வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்ளட்டும் சபையின் மக்கள். ஆண்டவரே, மேல் வீட்டு அறையில் நடந்த பவுல் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அந்த அற்புதம், அதிசயம், அந்த அக்கினி, அந்த மகிமை, அந்த வல்லமை இந்த சபைக்குள்ள இறங்கட்டும். அப்பா வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வரங்களை வல்லமைகளை பெற்றவர்களாக, திறப்பிலே நிற்கிறவர்களாக, அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொருவரை நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்குள்ள
ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்களை கொடுங்க ராஜா. ஆண்டவரே புதிய காரியத்தை எங்கட சபைக்குள்ள கொடுக்க போறதற்காக நன்றி அப்பா. சபையில ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிய சபை கட்டுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் உம்முடைய வல்லமையான கரத்துக்குள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இந்த சபைக்காக அதிகமாக வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த ஸ்தலங்கள் பிசினஸ் ஸ்தலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்பா. இது மாறும்படியாக செபிக்கிறோம் அப்பா. புதிய சபையை ஆண்டவரே தகப்பனே அப்பா கட்டுவதற்கு சகல வழிகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தரும்படியாக வாய்ஸ் ஆஃப் சல்வேஷன் ஒரு ஆண்டவரே சபையை கட்டுவதற்கு அப்பா சகல தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக அதற்கு வேண்டிய அதிகாரிகளோடு கர்த்தர் பேசும்படியாக செபிக்கிறோம் அப்பா. மோசையோடு நீங்க முகமுகமாக பேசின தேவன், நோவாவோடு நீங்க தரிசனம் மூலமாக பேசின தேவன் அப்பா. இந்த அதிகாரிகளோடு நீங்க பேசி அப்பா புதிய சபைகளை கட்டுவதற்கு சகல வழி வாசல்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தரும்படியாக வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் இந்த தேசத்தில் ஒரு சபையை கட்டித்தர நீங்க வல்லமை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீங்க அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அதே போல ஆண்டவரே இந்த சபை மூலமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நெருக்கத்துல கண்ணீர்ல கஷ்டத்துல வேதனையில வியாகுலத்துல இருக்கிறவங்க அநேகர் உண்டு அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே எல்லா வியாகுலங்களும் வேதனைகளும் மாறட்டும். புதிய கிருபை மகிமை வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியா இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சமீபத்துக்கு மாத்திரமல்ல நீங்க தூரத்துக்கும் தேவனாக இருந்து ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகாயராக இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கிருந்து செல்ற ஒவ்வொரு செய்திகளும் நற்செய்திகளாக செல்ல, அங்கிருந்து வருகிற செய்திகள் ஒவ்வொன்றும் நல்ல செய்திகளாக வர கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வயதான பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களோட பிள்ளைகளை அப்பா விட்டு பிரிந்து ஏக்கத்துல கண்ணீர்ல தனிமையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க சகாயராக இருந்து அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க கிருபையாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இலங்கை இந்தியா தேசங்கள் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும்படியாக விசேஷமாக தகப்பனை ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளை முறியடிக்கப்படும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். யோசுவா 1:5 இவ்விதமாக உம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஓ உமக்கு முன்பாக பூமியில யாரும் எதிர்த்து நிற்பதில்லை, மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படிப்பட்ட அந்த வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரர் நீங்க தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக மணிப்பூர் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக கொடுமையான காரியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அப்பா. அந்த மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக எல்லா தேசங்களும் மக்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், எல்லா ஜனங்களுக்காகவும் மரித்தார் உயிர் தெழுந்தார் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும்படியான மணிப்பூர் மாநிலத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மணிப்பூர் மாநிலத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம், சபைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஸ்தோத்திரிக்கிறோம் மேற்கத்திய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒரு காலத்தில் அங்கிருந்து சுவிசேஷங்கள் கடந்து வந்தது ராஜா. இந்த நாட்களில் ராஜா உலகத்தின் பின்பதாக சென்று ஆலயங்கள் மூடப்பட்டு விளையாட்டு ஸ்தலமாகவும் பார்வை தலமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்கள் அந்த தேசத்துக்காக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஆலயங்களும் திறக்கப்படும்படியாக, புதிய சபைகள் நிறுவப்படும்படியாக ஆண்டவரை இளம் மட்டத்தின் ஒவ்வொரு வாலிபர்களையும் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது உம்முடைய சித்தமாக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஓ பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஒவ்வொருவரையும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே இது கடைசி காலம் அல்லவோ, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா போல ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கத்தார் தேசம் ஆண்டவரே அப்பா அதே போல ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சவுதி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மத்திய கிழக்கு தேசங்கள் ஒவ்வொன்றுக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசங்களுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதானத்தின் தேவன் கூடவே இருந்து அப்பா இந்த தேசத்தின் ஒவ்வொரு அதிகாரிகளோடு நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த காரியமும் எழும்பாதபடிக்கு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காதே போகாதபடிக்கு அந்த தேசத்தை தேவன் சமாதானத்தினால் நிரப்புங்க. சமாதானம் உண்டாகட்டும். அந்த தேசம் கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட
அதே போல ஆண்டவரே மேற்கத்திய தேசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட, மத்திய கிழக்கு தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிழைக்க வந்த தேசத்துல வேலை இல்லாமல், கஷ்டத்துல, நெருக்கத்துல, கண்ணீர்ல இருக்கிறதுக்கு இடமில்லாமல் அப்பா, இருக்கிற இடம் ஒரு சுகாதாரமற்ற இடமாக இருக்கிறது ராஜா. இப்படி யாரெல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ கர்த்தர் கிருபையாக நீங்க இறங்கும்படியாக, மனதுருகிற கர்த்தர் தாவீதின் குமாரன் நீங்க இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒட்டாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவே நீங்க கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை போயிடுமே, சம்பளம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கிறவர்கள் உண்டு அப்பா. வேலை யாருக்கும் போகாதபடிக்கு அந்த வேலைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாக, அந்த அதிகாரிகளோடு பேசும்படியாக, சம்பளம் கிடைக்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அந்த சம்பளம் பணம் கிடைக்க, சரியான நேரத்துக்கு கிடைக்க அப்பா உம்முடைய வார்த்தை சொல்லுகிற உன் கையின் பிரயாசத்தை நீர் புசிப்பா என்று சொல்லுகிறீங்களே, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை கொடுக்க போறதற்காக நன்றி. சிங்க குட்டிகளோ தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்களே. ஓ கர்த்தர் கிருபையாக இறங்குங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாரும் குறைவுகளோடு போகக்கூடாது, யாரும் வேலை இல்லாமல் திரும்பி போகக்கூடாதப்பா. கர்த்தர் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. இப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி. காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. காத்திருக்கிறதோ இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினதோ வரும்போது ஜீவ விருட்சமாக இருக்கும் ஆண்டவரே. ஓ உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். ஓ காத்திருந்தது நல்லதென்று அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபையும் அப்பா கிருபையை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆசீர்வாதமான குழந்தைகளை கொடுத்து இந்த குடும்பத்துக்குள்ள செழிப்பு, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. காத்திருந்ததுனால் எனக்கு கொடுத்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, தூரத்து தேசத்தில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் கூடவே இருங்க. இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழலில் பாவ பழக்க வெள்ளத்தில் விழுந்து விழாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையினால, வார்த்தையில நிலைத்திருக்க, வாலிபன் தன் வயதை எதனால காத்துக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறீங்களே, உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக, சபையை முற்றும் முழுதுமாக கர்த்தர் பாதுகாத்து நீங்கள் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த பரிசுத்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வாரத்தில் முதல் வாரத்தில் அந்த பரிசுத்த பந்தியில எங்களை கூட்டி வந்து உம்மை ஆராதிக்க, துதிக்க, பாட, இந்த பரிசுத்த பந்தியில பங்கு வருவதற்கு உங்களை ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாதப்பா. எங்களை ஒரு கணம் அப்பா உம்முடைய இரத்தத்தினால, உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி எங்க அப்பா அந்த பரிசுத்த பந்திக்கு ஏற்றபடி எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி உம்முடைய வல்லமையான கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலான ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். தேவனுடைய பரிசுத்த பந்தியில் நாம் அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வந்திருக்க நாம், வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக. ஆண்டவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11:24-25 அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறுங்கள். அடுத்தது சொல்லப்படுகிறது, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். தேவன் நமக்காக, என் நிமித்தமாக, என்னுடைய அக்கிரமம் மீறுதலினால அவருடைய மாம்சம் பிக்கப்பட்டதே, அவருடைய சரீரம் கல்வாரி சிலுவையில் பிக்கப்பட்டதே. அந்த அப்பத்துக்கு பாத்திரமாய் நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய இரத்தம் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறபடியால் அந்த புதிய உடன்படிக்கைக்கு தகுதி உள்ளவளாய் நாம் நினைவு கூற வேண்டும். எப்படியோ இருந்து விட்டோம், மாதத்தில் ஒரு நாள் வந்து பந்தியில் அமர்ந்து போகிறது இல்லைங்க. அவரை நினைவு கூறும்படியாய் இன்றைக்கு மாத்திரமல்ல,
ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்து அதை நம் நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய பரிசுத்த பந்தியில் சேரும்படியாய் வந்திருக்கிறோம். நீங்கள் எப்படியாவது இருந்துவிட்டு இங்கே வந்து முழந்தால் படியிட்டால் நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆமேன். ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் இந்த பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்த பந்தியில் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய், அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாய், நம்முடைய ஆத்துமாவில் நினைவு கூர்ந்து நம்முடைய ஆவியிலும் மற்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தும்படியாய், நம்மை நாமே நிதானித்து அறிந்தவர்களாய், அபாத்திரமாய் போஜனப்பானம் பண்ணாதபடிக்கு நிதானித்து அறிந்தவர்களாய் நாம் இந்த இடத்துல வந்து முழந்தால் படியிட்டு அவருடைய பந்தியில் நாம் சேரும்படியாய் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். மரித்தும் பிழைத்திருக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தமாகிய புதிய உடன்படிக்கையில் பங்கெடுக்கும்படி வந்திருக்கிறோம். நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் மேல் கிருபையாய் இறங்கி இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீர் ஆசீர்வதித்து இவைகள் எங்கள் சரீரத்தில் மாம்சமாக எங்களுடைய இரத்தத்தில் இரத்தமாக மாறி நம்ம உமக்காக சாட்சியாய் வாழ, உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழ, உம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்கு சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும். நாங்கள் அபாத்திரமாய் போச்சனப்பானம் பண்ணி விடாதபடிக்கு கருத்தாய் காத்து கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலாளில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வந்து ஆயத்தமாக இருக்கிறது, வந்து பங்கு பெறுங்க. அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். மகா உன்னதமான தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த வேளையில் கர்த்தாவே உம்முடைய கட்டளையின்படி நாங்கள் இந்த வேளையிலும் பங்கெடுத்த இந்த பந்திக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து ஆராய்ந்து ஆண்டவரே சுவாமி, உம்மோடு கூட உம்முடைய பாடும் மரணங்களை நாங்கள் தியானித்து நினைவு கூர்ந்து வாழுகிற ஒரு ஜனமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலந்தாங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் கர்த்தாவே, பந்தியில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் பந்தியில் பங்கெடுக்க முடியாது இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ஏற்ற வேளையில் வந்து அவர்கள் அப்பா உம்முடைய பந்தியில் பங்கெடுக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, அல்லேலூயா. அறிவிப்புகள். நம்முடைய ஆராதனை தொடர்ந்து காலை மாலை வேளைகளில் நடைபெறுகிறது. ஆராதனை முடிந்த பின்பு வேதாகம கல்லூரி பாடங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இன்னும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆன்லைன் மூலமாக
வேத ஆராய்ச்சி வெளிப்படுத்தல் பாடங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பங்கு பெறும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மன்றாட்டு ஜெபம் பிறருக்காக ஜெபிக்கும்படியாய் ஒரு கூட்டம் ஜனம் ஆயத்தமாக இருக்கிறதாமே. ஆகவே நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலை கொடுக்கும்படியாக நேரமுள்ளவர்கள் நீங்கள் வந்து நீங்களும் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு பாடல் பாடுகிற போது காணிக்கை சேகரிக்கப்படும். எடுக்கப்பட்ட காணிக்கைக்கும் கொடுக்க போகிற செய்திக்காக தம்பி ஜோனதா ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளும். மட்டும் இந்தி தாங்கி சுமந்து காத்திருக்கிற நாளைக்கு இருப்பேக்கா நன்றி செலுத்தியும் தகப்பனே. இந்த வேளையில் மெஸ்பா கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க எஸ்பா, கொடுக்காத கரங்களே எஸ்பா நீங்கள் அடுத்த தடவை கொடுக்கபடியாக நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த ஆராதனையிலும் எஸ்பா இப்போ செய்தி கொடுக்குற தாசனை ஆசீர்வதிங்க எஸ்பா. வார்த்தையெல்லாம் இப்படிய வார்த்தையை வர கிருபை செய்யுங்க எஸ்பா. எங்களுக்கு ஏற்ற அது வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடிய வார்த்தைகளை வர கிருபை செய்யுங்க எஸ்பா. நாங்கள் எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தோம் எஸ்பா, எங்களை நேசிக்கிறீங்க எஸ்பா. கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எஸ்பா எங்களை மீட்டுக்கொண்ட கிருபைக்கு அவங்க கொண்டாடக்கூடிய நன்றி எஸ்பா. வந்த ஒருவரையும் ஆசிர்வதிங்க. உங்களோட வார்த்தையை கீழ்ப்படியாக ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எஸ்பா. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ நட்சத்திரமாக இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எல்லோரும் உட்காருவோம். தேவ செய்தியை சகோதரன் ஜீவா அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்வார். ஆமென். கைகளை தட்டி அவரை நாங்கள் வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் ஒரு நாள் நமது நாசியில் சுவாசம் தங்கியிருக்க அனுமதித்த
உமது தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஒரு முறை தேவனுடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்கும் என் ஆவிக்குரிய பெற்றோர் கொடுத்த அனுமதிக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த தேவ தியானமானது, இந்த வார்த்தையானது, இதற்கு முன்பாக பார்த்த கேட்ட செய்திகளின் அடுத்த படியாக நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது, நாம் மனம் திரும்பி தேவனோடு கூட உடன்படிக்கை நம்மை ஒப்பு கொடுத்து ஜலத்தினால் ஞானமோடு கூடிய ஒரு ஸ்நானத்திற்கு நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அவர் காரியங்களை நடப்பிக்கும்படி காலம் வரை அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் பூட்டிய கதவை அவரே திறக்கும் காலம் மட்டும் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த உலக வாழ்க்கையானது கிருபையினாலே நாம் கடந்து சென்றாலும் நமது கிரிகையினால் மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு பெரிதான சத்தியத்தை, மாறாத சத்தியத்தின் அடுத்த படிநிலையாக நமக்குள்ளான மனிதனுக்குள்ளாக ஏற்பட வேண்டிய மாற்றத்தை குறித்தான காரியத்தை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பலத்தினாலே நாம் மனம் திரும்பி தேவனோடு கூட உடன்படிக்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்தடுத்த படிநிலைகளை நாம் கடந்து வந்து தேவன் நம்மை பலப்படுத்தி ஒரு யுத்த வீரனாக எழுப்பி நிற்க செய்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் ஒரு யுத்த வீரனாக இருக்கிறோம். அடுத்த கட்டமாக நாம் எதற்கு கடந்து செல்ல வேண்டும்? ஒரு யுத்த வீரன் தன்னுடைய படை தளபதிக்கு, தன்னோட அரசனுக்கு, தன்னுடைய ராஜாவுக்காக யுத்தம் செய்து சேனைகளுக்கு முன்பாக கடந்து செல்லக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அப்படியே கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனமானது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்போ இதில் 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறது? எல்லா மனுஷரும், இந்த பூமியில் ஜனிப்பிக்கப்பட்ட எல்லா மனுஷரும், தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிரதான சித்தமானது இந்த பூமியில் மனுஷனாக தோன்றின ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? பாதுகாக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஜனிப்பிக்கப்பட்ட, பிறக்கப்பட்ட, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறித்த ஒவ்வொரு ஜனமும், ஒவ்வொரு மனுஷனும் அவன் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நமக்குள்ளாக அடுத்த படிநிலை என்ன அப்படின்றால், ஆத்தும பாரம். இந்த ரட்சிப்பின் அந்த வஸ்திரத்தை கொண்டு செல்வது யார்? நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம், எங்கெல்லாம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படவில்லையோ, எங்கெல்லாம் அறிவிக்கப்படவில்லையோ, எங்கெல்லாம் சொல்லப்படவில்லையோ, இந்த உன்னதமான சுவிசேஷம் யாருக்கெல்லாம் அறிவிக்கப்படவில்லையோ அவர்கள் எல்லாருக்கும் கொண்டு செல்லி சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது, என்னுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ எனக்குள்ளாக என்ன அடுத்த படிநிலை என்ன? ஆத்தும பாரம் வேண்டும். ஒரு சுயநல கிறிஸ்துவனாக நான் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளக்கூடாது. தேவன் எப்படியாக வாழ்ந்தாரோ, எனக்காக பரிந்து பேசும்படியாக, எனக்காக தன்னுடைய உன்னதமான ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து வெறுமையை தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஆத்தும பாரம் எனக்குள்ளாக வேண்டும். அப்ப அடுத்த படிநிலை என்ன? நான் ஒரு சீசத்துக்குள்ளாக வந்து விட்டேன், நான் கிறிஸ்துவின் சீசனாக மாறிவிட்டேன். அப்ப அடுத்த படிநிலை கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த ஆத்தும பாரம் எனக்குள்ளாக வேண்டும். அந்த நிலைக்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 28வது அதிகாரம் 18 படிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இது எப்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாக இங்கே கொடுக்கப்படுகிறது. தேவன் கொடுத்த கட்டளைகள் யாவையும் அவர்களும் கை கொள்ளும்படியாக. யாரெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்களாக இருக்கிறாரோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் மரணம், யாரெல்லாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், யாரெல்லாம் கிறிஸ்துவின் அந்த சிலுவையின் நிழல் மட்டுமே நமது பாவத்தை மூடும் என்ற ஒரு உன்னதமான ரகசியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் கை கொள்ளும்படியாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் கடந்து செல்லணும். நாம் போகும் இடமெல்லாம், நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் சுயநலவாத கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு எனக்காக மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து முகங்குப்புற விழுந்து அழுது புலம்பி ஜெபித்து எனக்குண்டான காரியங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்வது அல்லாமல் பிறருக்காகவும் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் இருந்தாக ஆத்துமபாரம் உள்ளவராக இந்த உலகத்தின் ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவர்களும் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றால் மாத்திரமே ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்பது மாறாத ஒரு சத்தியமாக இருக்கிறது. அப்போ இந்த பயங்கரமான ஒரு காரியம் நமக்குள்ளாக விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற இந்த சத்தியமானது இந்த உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு தேவன் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும். என் சபையார் யாவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும். உலகத்தின் ஒவ்வொரு இடத்திற்கும் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் கொண்டு சென்று இந்த உன்னதமான சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த ஆத்தும பாரம் எனக்குள்ளாக வேண்டும். இப்ப நம்ம அப்படி இருக்கமா? நம்முடைய ஜெபம் இந்த அரை வருடம் முடிந்து விட்டது. இந்த அரை வருடத்தில் அரை வருட கணக்கு முடிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, ஆடிட்டிங், ஆஃப் இயர் ஆடிட்டிங். அப்படி நாமே இந்த அரை வருடத்தில் நம்ம ஆடிட்டிங் நம்ம பண்ணி பார்த்தோம்னா, நம்ம அந்த கணக்கை முடித்து பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை குறித்து நம்ம சொன்னோம்? நம்ம வாழுகிற இடத்துல, நம்ம இப்போ வேலை செய்கிற இடத்துல, என் சொந்த இனஜன பந்துக்கள் மத்தியில், என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது யாராகிலும் ஒருவருக்கு என் கிறிஸ்துவின் அன்பை குறித்து நான் சொன்னேனா என்று என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் பொழுது இந்த அரை வருட கணக்கு முடிப்பில் எத்தனை பேருக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்பை குறித்து நம்ம சொல்லி இருக்கிறோம், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறோம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி இருக்கிறோம், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடப்பட்ட நம்முடைய பாவங்களை குறித்து அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கோம்? சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? என் சகோதரன், சொந்த சகோதரன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது காயினை பார்த்து தேவன் கேட்கும் பொழுது ஆபேல் எங்கே என்று கேட்ட பொழுது அவனுக்கு நான் காவலாளியோ என்று சொன்ன காயினை போல் நான் இருப்பேனா? இல்ல ஆண்டவரே, என் சகோதரனுக்காக உன் சமூகத்திலே நான் வடித்த கண்ணீர் உமது துருத்தியில் கணக்கில் இருக்கிறது. நான் அழுது புலம்பி இருக்கிறேன். என் சொந்த ஜனத்திற்காய் நான் அழுது இருக்கிறேன். என்னோடு கூட வேலை செய்தவனுக்காய் நான் அழுது இருக்கிறேன். என்னோடு கூட பணியாற்றினவனுக்காய் அழுது இருக்கிறேன். என்னோட என்னுடைய சிறிய வயதிலே நான் பருவத்திலே இருக்கும் பொழுது என்னோடு கூட படித்த என் சகோதரனுக்காய், என் நண்பனுக்காய் நான் அழுது இருக்கிறேன். என் கண்ணீர் உமது துருத்தியில் கணக்கில் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆத்தும பாரம் எனக்குள்ளாக வேண்டும் என்று நான் அழுது அவரிடத்தில் பதில் சொல்ல தகுதியுள்ள பாத்திரமாய் நான் நிற்கிறேனா? இல்லது காயினை போல அவனுக்கு நான் காவலாளியா என்று எதிர்கேள்வி கேட்பவனாக நான் இருக்க போகிறேனா? ஒரு விஷயம் நினைத்து பார்ப்போம், ஒரே விஷயம் நினைத்து பார்ப்போம். இந்த ஆத்தும பாரம் அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வந்தது? அந்த மனதுருக்கம், அந்த கிருபை, அந்த இரக்கம் இந்த உலகத்தின் ஜனத்திற்காய் அவர் கொண்ட அந்த பாரம். ஆண்டவரே, என் ஜனம் நாசமாய் வீணாய் போகிறது, இந்த ஆத்துமா அழிந்து போகிறது என்று அந்த மேன்மையான சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து, தனக்குண்டான எல்லா மேன்மைகளையும் இழந்து, தன் உலகத்தாரால் பரியாசம் செய்யப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையின் நிழலினால் நம் பாவத்தை மூடினார்.
அந்தபடியான ஒரு ஆத்தும பாரம் எனக்குள்ளாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் எனக்குள்ளாக வேண்டும். என் சொந்த சகோதரனுக்காக நான் வடிக்காமல், கண்ணீர் வடிக்காமல், என் சொந்த ஜனத்திற்காக நான் தேவனிடத்தில் பரிந்து பேசாமல், என் குடும்பத்திற்காகவும் என் மனைவி பிள்ளைகளுக்காகவும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவும் மாத்திரம் நான் இரவும் பகலும் அழுது கண்ணீர் வெடித்து உலக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக மட்டும் நான் பிரயாசப்பட்டால், என் மனதின் வாஞ்சை இருந்தால், நான் உண்மையான கிறிஸ்துவன் அல்ல, கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவினால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. அதற்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவில் எனக்கும் கிறிஸ்துவுக்கு எந்த உறவும் அல்ல. நான் எனக்காக என்று வாழாமல், என்னை சுற்றி இருக்கிற சமூகத்திற்காக, என்னை நான் பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் தேவனிடத்திலே என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நாம் இருப்போம். நாம் வாழக்கூடிய இடம், நாம் இருக்கக்கூடிய இடமானது சுவிசேஷ கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க முடியாதபடியான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நம் கண்ணில் பட்ட பார்த்த ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் தேவனிடத்தில், அப்பா இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, உங்கள் அன்பை குறித்து தெரிந்து கொள்ளணுமே, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த விலையேறப்பட்ட அந்த கிரைய தேவனே இந்த ஆத்துமா தெரிந்து கொள்ளுக, வழிவாசலை திறங்க என்று நாம் தினமும் அழுது ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக படியுங்கள், மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அப்போ நான் எனக்குள்ளாக ஆத்தும பாரம் வந்துவிட்டது, தேவன் கொடுத்த கட்டளைகளை இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் கை கொள்ளும்படியாக, அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக நான் அடுத்த படி எடுத்து வைக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எப்படி? மனுஷர்களை பிடிக்கும்படியாக, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்கிறார். நாம் தேவனுக்காக, ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக மனுஷர்களை பிடிக்கும்படியாக, மனுஷர்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, தேவனுடைய சேனையிலே ஒவ்வொரு யுத்த வீரனையும் கொண்டு வந்து சேர்த்து தேவனுடைய சேனையானது மாபெரும் சேனையாய் மாற்றும்படியாய் மனுஷரை பிடிக்கிறவர்களாக தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அதற்காக நம்மை பிரயாசப்படும்படியாக, நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக, அதற்கான சூழலை நாமளே உருவாக்கி கொள்ள வாஞ்சிக்கும் பொழுது தேவன் அதற்கான சூழ்நிலை அமைத்து கொடுப்பார். நான் வேலை செய்யும் இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம போகிற இடத்துல, வர்ற இடத்துல, எல்லா இடத்திலும் இந்த மனுஷனுக்கு என் கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்ல வேண்டும் என்று என் இருதயத்துக்குள் வாஞ்சையும் ஆசையும் உண்டானால் அதற்கான சூழலையும் அதற்கான வழிவாசலையும் தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக படியுங்கள், யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இங்கே என்னன்னா, தேவனை விட்டு விலகியது மனுஷன்தான், மனுஷனை விட்டு தேவன் விலகவில்லை. ஆனாலும் கூட அப்போ தேவனை விட்டு விலகி போன நான் தான் மீண்டும் தேவனை தேடி போக வேண்டும். ஆனாலும் கூட தேவன் தன் சொந்த தனத்தின் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக, அவர்களை இழந்து போனதன் நிமித்தமாக, அவர்கள் தன்னை விட்டு விலகி போனதன் நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இரத்த பலியாக கொடுத்து இந்த தேசத்தின் குடிகளை, இந்த பூமியின் குடிகள் யாவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக மனதுருக்கமுள்ள தேவனாய் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு தியாகம், எவ்வளோ பெரிய இரக்கம். இது எந்த ஒரு தியாகமும் எந்த ஒரு இரக்கமும் நாம் செய்யவில்லை. ஆனாலும் அந்த தியாகத்தை குறித்தும் அந்த இரக்கத்தை குறித்தும் பிரசங்கிக்க ஒவ்வொருவருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் துணி, அந்த ரட்சிப்பின் வஸ்திரமானது நாம் பெற்றுக்கொண்டோம், அதனுடைய பலனை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த பலனானது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு பிரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ இயேசுவை போல ஒரு ஆத்தும பாரம் இருக்க வேண்டும். இயேசுவுக்குள்ளான இருந்த ஆத்தும பாரத்திற்கான காரணம், அடித்தளம் என்றால் அவருக்குள்ளாக இருந்த இரக்கம், அவருக்குள்ளாக இருந்த
மனதுருக்கம், அவருக்குள்ளாக இருந்த இந்த பூமியின் மனுஷர்களை குறித்த பாரம், அவருக்குள்ளாக இருந்த கிருபை, இதன் காரணமாக அவருக்குள்ளாக அந்த ஆத்தும பாரம் அளவில்லாமல் இருந்தது. அப்போ நமக்குள்ளாக ஆத்தும பாரம் வேண்டும் என்றால் அவருக்குள்ளாக இந்த அந்த அடித்தளமான காரியங்கள் நம் இருதயத்துக்குள்ள வேண்டும். நமக்குள்ளாக மனதுருக்கம் வேண்டும், நமக்குள்ளாக இரக்கம் வேண்டும், நமக்குள்ளாக கிருபை, அந்த மனுஷர்களை குறித்த ஒரு ஒரு அக்கறை இருக்க வேண்டும். அது இருக்கும் பொழுது அந்த ஆத்தும பாரம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளாக வரும். அப்போ யாரு? கெட்டுப்போனவர்களை தேடி தேவன் இறங்கி வந்தார். மரண தண்டனைக்கு உரிய தகுதியானவர்களை தேடி தேவன் இறங்கி வந்தார். அவர்கள் தண்டனைக்கு தப்பிக்கும்படியாக தேவன் இறங்கி வந்தார். அப்போ சிதறி போன ஆட்டுக்குட்டிகளை தேடி ஒரு மேய்ப்பனானவன் இறங்கி வந்ததை போல தேவனானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தேடினவர்களை அவர் தேடி வந்தவர்களை கண்டடையும்படியாக தன் ஜீவனை கொடுத்தார். அடுத்ததாக லூக்கா 19:10 படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக வந்திருக்கிறார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். தான் இழந்து போன தன் சொந்த ஜனத்தை, தான் இழந்து போன தன்னுடைய சொந்த ஜனத்தை தேடும்படியாகவும் அவர்களை ரட்சிக்கும்படியாகவுமே தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அப்போ இந்த தேவன் இறங்கி வந்த காரியம், அதனுடைய முக்கியமான அவருடைய சித்தம் என்னவென்றால், அவர் இழந்து போகவில்லை. மனுஷர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். மனுஷர்கள் தேவனை விட்டு விலகி சென்றார்கள். தங்கள் பாவத்தின் காரணமாக, தங்கள் மீறுதல்களின் காரணமாக, தங்கள் அக்கிரமங்களின் காரணமாக உன்னதமான தேவனின் பிரசன்னத்தை விட்டு விலகி சென்ற மனிதர்களை தேட தேவன் இறங்கி வந்தார். அந்த இறங்கி தேடி வந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் வாஞ்சையாய் பிரயாசப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்போ இழந்து போனது நாம் இழந்து போனோம், ஆனாலும் நாம் தான் தேடி சென்றிருக்க வேண்டும். ஆனாலும் கூட தேவன் தேடி வந்தார். தேவனை ரட்சிக்கும்படியாக தேடி வந்தார். தொலைத்த பொருளை நான் தான் தேடி இருக்கணும். நான் தொலைச்சிட்டேன்னு நான் தான் தேடி இருக்கணும். ஆனால் தொலைத்த பொருள் என்னை தேடி வந்தது. நான் எதை தொலைத்தேனோ அந்த பொருள் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்துக் கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்ததாக படியுங்கள், யாக்கோபு 5வது அதிகாரம் 20வது வசனம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன், ஒரு பாவியை சிலுவையின் நிழலுக்கு ஏதுவாய் அதன் பக்கமாய் திருப்புகிறவன் பாவங்களை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறவன். அப்போ யோவானில் 8வது அதிகாரத்தில் பாருங்க, ஒரு விபச்சார ஸ்திரியானவள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது தேவன் அந்த சூழ்நிலையில் பிடித்தவர்கள் அந்த பெண்ணின் மீது, அந்த ஸ்திரியின் மீது கல்லெறிய துணிகரமாய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவள் பாவியானவள், அவள் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவள், அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பிடித்தவர்கள் யாவரும் எதிர் திசையில் நின்று கொண்டு அந்த ஸ்திரியின் மீது கல்லெறிய துணிகரமாக துணிச்சலோடு கூட நிற்கிறார்கள். தங்களுடைய பாவங்கள் என்னவென்று அவர்கள் அறியாதவர்கள் பிறருடைய பாவங்களை குற்றம் சொல்லும்படியாக அந்த இடத்திலே நிற்கிறார்கள். ஆனாலும் கூட தேவன் அந்த ஸ்திரியானவளை அந்த இடத்திலே மன்னித்து அந்த இடத்திலே இருந்து அவரை அப்புறப்படுத்துகிறார். தேவனானவர் அந்த இடத்திலே அந்த ஸ்திரியானவன் பாவத்தை மூடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஸ்திரீக்குள்ளாக இருந்த பாவத்தை மூடுகிறவராக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இங்கே பாருங்கள், திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவோம். அப்போ நாம் பிறருடைய பாவங்களை மூடுகிறவர்கள் இடத்திலே நாம் இருக்கிறோமா? நாம் கல்லெறிகிற இடத்திலே நாம் இருக்கிறோமா? மற்றவர்களுடைய பாவங்களை குறித்து குற்றம் சொல்லி குறை சொல்லி அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்கள் மீது கல்லெறிகிறவர்களாக நாம் இருக்கிறோமோ? கிறிஸ்துவை போல அந்த பாவங்களை மூடுகிற அந்த அன்போடு கூட, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அன்பினாலே அந்த சகல பாவங்களை மூடுகிற அந்த தகுதியோடு கூட நாம் இருக்கிறோமா? ஒரு பாவி ரட்சிப்பின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷிக்கும் என்றால், ஒரு பாவியின் மீது கல்லெறியும் நிமித்தம் பரலோகம் வருத்தப்படும். ஒரு பாவியின் மீது கல்லெறிவது பரலோகத்தின் மீது கல்லெறிவதாகுது. தேவனுடைய நிழலானது, இயேசுவின் சிலுவையானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையானது
பாவிகளின் பாவத்தை மூடுகிறதாக இருந்தது. அப்போ நாமும் ஒவ்வொருவரும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்ம சக வாழ்க்கையில், இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நம்மோடு கூட இரண்டர கலந்து நம்மளோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாவங்களை மூடுகிறவர்களாக, அந்த பாவங்களை மூடுகிற நிழல் இயேசுவின் நிழல் என்பதை அவர்கள் அறியத்தக்கதாக, அவர்களை இயேசுவின் சிலுவையின் நிழலுக்கு நேராய் அவர்களை திருப்பத்தக்கதாக அந்த பாவங்களை மூடி அந்த பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே அவர்களை நாம் அழைத்து செல்லக்கூடியவராக ஒரு முக்கிய பொறுப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த மனதுருக்கம், இது தேவனுடைய பிறருடைய பாவத்தை மூடக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆத்தும பாரத்திற்கு அந்த மனதுருக்கம், அந்த கிருபை, அந்த இரக்கம் எப்படி அவசியமாக இருந்ததோ அதே போல பாவிகளின் பாவங்களை மூடுகிறதற்கும், பாவிகளின் பாவங்களை மூடி அவர்களை ரட்சித்துக் கொள்வதற்கும் மனதுருக்கமும் பாவமும் இரக்கமும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ மிகவும் அடித்தளமான ஒரு காரியம் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம் எதிராளியின் மீது ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ளாக வரும். நம்ம எதிராளியின் மீது ஒரு இரக்கம் வரும். அந்த ஆத்துமாவை குறித்து பரிந்து பேசக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் நமக்குள்ளாக வரும். அப்போ தேவனுக்குள்ளாக இருந்த அடுத்த படிநிலை என்பது ஆத்தும பாரம் உள்ள ஒரு யுத்த வீரனாய் நான் வெளியரங்கமாய் நான் எங்கும் சென்று அவருக்காய் ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அப்போ நீதிமொழிகள் 11:30 எடுத்து படியுங்கள். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இந்த ஒரு இடத்தை தவிர பைபிள் எங்கேயுமே ஆத்தும ஆதாயம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படவில்லை. அப்போது ஆத்தும ஆதாயம் என்பது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை படியுங்கள். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். ஏனென்றால் நம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். தேவன் மீது உண்டான பயபக்தியின் காரணமாக பாவங்களை விட்டு விலகுகிற ஞானத்தை பெற்றதினால் நாம் கொண்ட ஸ்நானத்தின் காரணமாக அவரோடு கொண்ட உடன்படிக்கை நிமித்தமாக நாம் அவருக்குள்ளாக சீசராக மாற்றப்பட்டுள்ளோம். அப்போது நாம் ஞானிகளாக்கப்பட்டபடியால் நமக்குள்ளாக மிகவும் அவசியமான காரியம் ஆத்தும ஆதாயம். அது ஞானிகளுக்கு உரியதாக இருக்கிறது. அப்போது அடுத்ததாக படியுங்கள். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இப்போ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே அப்படின்னு வார்த்தை சொல்கிறது. அப்போது ஆத்தும பாரம் அப்போ நமக்குள்ளாக வந்து விட்டது. தேவனுக்காக காரியங்களை நடப்பிக்க நாம் முயற்சி செய்ய முடிவு செய்து விட்டோம். இந்த நாட்களில் அடுத்த ஆத்தும பாரத்தை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் நான் எனக்குள்ளாக ஒரு மாற்றம் வேணும். நான் ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்ல போகிறேன், கிறிஸ்துவுடைய உயிர்த்த பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்றால் முதல்ல எனக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் சொல்ல போகிற என்னை குறித்து என் எதிரில் நிற்கக்கூடிய மனுஷனுக்குள்ளாக ஒரு நல்ல அபிப்பிராயம் வேண்டும். அப்போது முதலாவது படியுங்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எப்படி இருப்பீர்கள் என்றார்? அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் என் சாட்சியை நான் கெடுத்துக்கொண்டு எனக்குள்ளாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழாதபடிக்கு, என்னில் தேவனை காண முடியாதபடிக்கு, தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் கிரியைகளை பிரதிபலிக்காதபடிக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நான் பிற மனுஷனிடத்தில் கொண்டு போய் கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதை குறித்து சொல்லும் பொழுது முதல் கேள்வி இவன் யாருன்னு தான் கேட்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லாத பொழுது நான் எப்படி பகிரங்கமாய் பயங்கரமாய் கொண்டு போய் வைராக்கியமாய் தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் சொல்ல முடியும்? அப்போது என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்? சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். நான் வேலை செய்கிற இடத்துல, என் சொந்த ஜனங்களின் மத்தியில், நான் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் என்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கணும். இவன் தேவ மனுஷன், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், இவன் தேவனுடைய அன்பை அறிந்த மனுஷன், தேவனுக்குரிய காரியத்தில் முதன்மையான இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடு கூட இருக்க புற ஜாதிகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ளார 2 பேருக்கும் உள்ளான உறவினை குறித்து இந்த உலகம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் காரியத்தில் நான் எப்படி ஒரு முனைப்போடு செயல்படும் என்பதை இந்த உலகம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவுக்குரிய அன்பிலே நான் எப்படி நிலைத்திருக்கிறேன் என்பதை எப்படி ஒரு சின்ன விஷயங்களில் என் கிரியைகளில் நான் வெளிப்படுத்தணும். இப்போ கிரியைகளின் மூலமாக ஒரு ஆத்தும பாரம். ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த சகோதரிக்கு
அந்த சகோதரியின் கணவன் நித்தமும் குடிப்பார். இரவு வரும்பொழுதெல்லாம் குடித்துட்டு தான் வருவார். வந்துட்டு மிக பாடுகளுக்கு மத்தியில் அந்த சகோதரி வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் கூட அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய பரிவினைகளை அந்த காரியங்களில் சரியாக இருப்பாங்க. அந்த கணவனை அதிகமாக நேசிப்பாங்க. அவன் அவ்வளவு பதில் அந்த சகோதரன் வந்தாலும் அந்த கணவனை குறித்து அந்த கணவனுக்குண்டான காரியங்களை செய்து அவர் மீது உள்ள அன்பிலே அந்த ஸ்திரீயானவள் நிலைத்திருந்தாள். அப்போது ஒரு நாள் அந்த கணவன் கேட்டார், நான் இவ்வளோ உன்னை பாடுபடுத்துகிறேன், இவ்வளோ அக்கிரமங்கள் நான் செய்கிறேன், இதுக்கு மத்தியில் என்னை எப்படி உன்னால் நேசிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை பார்த்து கேட்கும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் சொன்னாங்க, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, தேவன் கொடுத்த ஓட்டத்தை நான் நிச்சயமாக முழுமையாக ஓடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்ற எனக்குள்ளாக ஒரு வைராக்கியம் உண்டு. அந்த நிச்சயத்தோடு கூட நான் ஓடுகிறேன். ஆனாலும் கூட நான் அதிகமாய் நேசிக்கிற தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட என் கணவன் என்னோடு கூட நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வாரா என்பதில் எனக்கு ஒரு ஐயம் உண்டு. அப்போது அந்த ஆத்மாவை குறித்து எனக்கு ஒரு பாரம் உண்டு. என் கணவன் ரட்சிக்கப்பட மாட்டார், என் கணவனின் கிரியைகளினாலே காரியங்களினாலே அவர் ரட்சிக்கப்பட முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள் அவரை பிரவேசிக்க முடியாது, அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, 1000 வருட அரசாட்சியில் அவருக்கு பங்கு இல்லை என்பதை குறித்து நான் நித்தமும் நான் வருத்தப்படுகிறேன், நான் பாரப்படுகிறேன். அந்த ஆத்மா மீது கொண்ட பாரத்தின் நிமித்தமாக என் கணவனை நான் அளவில்லாமல் நேசிக்கிறேன் என்று அந்த மனைவியானவள் தன் கணவனுக்கு பதிலளித்தாராம். அந்த கிரியினாலே, அவள் சொன்ன அந்த வார்த்தையினாலே அந்த சகோதரனால் மனம் திரும்பி தனக்குண்டான எல்லா பாவ காரியங்களையும் விட்டு விலகி தன் மனைவிக்கு ஏற்ற ஒரு கணவனாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உகந்த ஒரு பிள்ளையாகவும் அவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தானான். அப்போது தன்னுடைய கிரிகைகளிலே ஆத்தும பாரம், ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். நாம் செய்யக்கூடிய நாம் வாழக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இடங்களில் என்னோட கிரியைகளினாலே, என் நடக்கையினாலே, என் பேச்சினாலே, என் பார்வைகளினாலே, என் சிந்தையினாலே எனக்குண்டான எல்லாவற்றிலும் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக கிரியைகள் நடைபெறும், அதன் மூலமாக ஆத்தும ஆதாயம் நடைபெறும். அப்போது நான் சாட்சியை நான் முதல்ல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். குடிப்பழக்கத்தில், அடிமைத்தனத்தில், குடியின் அடிமைத்தனத்தில், மது வெறி, அந்த போதையில் ஒரு சிக்குண்டு ஒரு வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் சொந்த குடும்பத்தாராலும் சொந்த ஜனத்தாராலும் அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்கள் கூட போனால் கூட விலகி ஓடி ஒதுங்கி திரைமறைவில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனை தன் மனைவி, தன் சொந்த மனைவியானவள் தன் மனவனுக்கு தன்னுடைய ஆத்மாவிற்காக எடுத்த பிரயாசத்தின் நிமித்தமாக அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது என்றால், அப்போது அந்த மனைவியானவள் தன் கிரியைகளை கிறிஸ்துவை வெளிப்படுத்தினபடியால் அந்த கணவனானவன் அந்த கிறிஸ்துவை அன்பை உணர்ந்து கொள்வதற்காக அந்த மனைவி எடுத்த முயற்சியிலே அவர் ஜெயத்தை கொண்டார், ஒரு வெற்றியை கண்டார். அப்போது நாம் எடுக்கக்கூடிய அந்த பிரயாசமானது சூழ்நிலைகளை மாற்றும். தேவன் அதற்கான சூழ்நிலைகளை அமைத்து கொடுப்பார். இப்போ என் வாழ்க்கையானது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்கிறார். எப்போ? பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்ததாக படியுங்கள், யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டியமா? கனி கொடுக்கும்படியாக. அப்போ ஆத்தும பாரம் உள்ளவர்கள் முதலாவது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நான் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கனி, தேவன் கர்த்தர் நம்மளிடத்தை எதிர்பார்க்கக்கூடிய கனி, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த வாழ்க்கையில் நான் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுக்குள்ளாக ஆத்தும பாரம் இருந்த காரியங்களை தேவன் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கான வழிவாசல்களை திறப்பார். எனக்குள்ளாக சாட்சி இல்லை, என் வாழ்க்கையில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலை, நான் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கவில்லை, ஆனால் ஆத்தும பாரம் உள்ள ஒரு மனுஷனாக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று நான் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நான் தோல்வியை மாத்திரமே பெற்றுக்கொள்வேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளாக என்னை நானே தகுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் நான் மற்றவர்களிடத்தில் ஆத்தும ஆதாயத்தை குறித்தும் ஆத்தும பாரமுள்ள ஒரு மனுஷனாகவும் என்னுடைய காரியங்களை நான் ரப்பிக்க முடியும்.
அப்போது தேவனுக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆத்தும பாரம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்குள்ளாக இருந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக நான் வாழ வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் நான் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்கள் தெரிந்து கொண்டிருந்த ஆதியாகமத்திலே யாக்கோபினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராகேல், அந்த யாக்கோபு ராகேலை பெற்றுக்கொள்வதற்காக தன் மாமனிடத்திலே வருடக்கணக்கிலே பாடுகள் பட்டு உழைத்து அந்த ராகேலை தெரிந்து கொண்டான். அப்படிப்பட்ட ராகேல் சொல்கிறாள், படியுங்கள் ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். தனக்காக பாடுகள் அனுபவித்த யாக்கோபுக்கு தான் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ராகேல் பட்ட பிரயாசத்தின் வெளிப்பாடுதான் இந்த வார்த்தை. இல்லை என்றால் நான் சாகிறேன். அவள் தற்கொலைக்கு கூட தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். தன் கணவனுக்காக ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நான் சாகிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு அவசியம் அல்ல, இந்த ஜீவனை நான் என்னை விட்டு மாய்த்துக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த உலக பிரகாரமான பாடுகள் அனுபவித்த யாக்கோபுக்காக, இந்த உலக பிரகாரமான பாடுகள் அனுபவித்த யாக்கோபு தெரிந்து கொண்டது நிமித்தமாக ராகேல் எடுக்கும் முடிவு, உனக்கு நான் ஒரு பிள்ளை கொடுக்கணும், இல்லை நான் செத்து போகணும். அப்போ எனக்காய் முற்றும் துறந்து தனக்குண்டானவற்றை எல்லாவற்றையும் இழந்து பாடுகள் அனுபவித்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து என்னை தெரிந்து கொண்டேன், தேவனுக்காய் நான் ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்க வேண்டும், நான் ஒரு ஆத்மாவை நான் பெற்றெடுக்க வேண்டும். ராகேலுக்குள்ளார்ந்த இந்த பிரயாசம் தன்னை தெரிந்து கொண்ட யாக்கோபுக்காக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் நான் மரித்து போகவும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ராகேலை போல நான் இன்று எனக்காய், என் தேவனுக்காய், என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்காய் நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், ஒரு ஆத்மாவை நான் பெற்றெடுக்க வேண்டும். அப்போ படியுங்கள் மத்தேயு 27:32. 27:32. போகையில் சீரோனூரனாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சீமோன் தற்செயலாக அந்த பக்கம் போகிறான். அவனை பிடிச்சி கிறிஸ்துவால் சுமக்க முடியாது தடுமாறி நிற்கக்கூடிய அந்த சிலுவை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் தேவன் கிறிஸ்துவானவர் ஆல்ரெடி தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி, தன் தண்ணீர் எல்லாம் சிந்தி மிகுந்தவும் ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் அவர் கடந்து அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வழியாய் போன சீமோனை பிடித்து அவன் கரத்திலே அந்த சிலுவையை கொடுத்து அதை சுமக்கும்படியாக பலவந்தம் படுத்துகிறார்கள். தேவனானவர் எப்படின்னா அந்த போர்ச்சேவன் முதல்ல 9 இடத்துல அந்த ஈய கொக்கிகள் பிடித்து, அந்த ஈய கொக்கிகள் உள்ள அந்த அந்த இதை கொடுத்து 9 இடங்களில் அடிக்கிறாங்க. 9 இடங்களில் அடித்து இந்த மாமிச துண்டுகள் பீத்து கொண்டு வெளியில் வருகிறது. இந்த கோரமான காட்சியை நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு 39 முறை அடிக்கிறார்கள். 39 முறை வாரினால் அடிக்கிறார்கள். மொத்தம் 351 முறை தேவனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன்படியாக அடி வாங்குகிறார். தனக்குண்டான இரத்தத்தை எல்லாம் சிந்துகிறார். தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து பலவீனனாகி அந்த நிலையில் நிற்கும் பொழுது அந்த வழியாய் போன சீமோனிடத்தில் பிடித்து பலவந்தமாய் இந்த சிலுவையை சுமக்க சொல்கிறார். இங்கு பலவந்தப்படுத்தவில்லை, நாம் யாரையும் பலவந்தப்படுத்தவில்லை, என்னை யாரும் பலவந்தப்படுத்தவில்லை. நாம் மன விருப்பமாய் தேவன் சுமந்த அந்த ஆத்தும பாரம் என்ற சிலுவையை சுமக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் சுமந்த அந்த ஆத்தும பாரம் என்ற சிலுவையை நான் விரும்பி என் தேவனுக்காய், என் ஆண்டவருக்காய், என் இரட்சகருக்காய், என்னை மீட்கும்படியாக வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை முன்குறித்தவரும், என் தாயின் கருவிலை என்னை தெரிந்து கொண்டவரும், என்னை பெயர் சொல்லி அழைத்தவரும், நான் நீதிமானாக்கும் பொருட்டாக தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போன என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் மனம் விரும்பி, நானே முன்னுமந்து, நானே விருப்பத்தோடு, நானே வாஞ்சையோடு அவருக்குள்ளாக இருந்த அந்த ஆத்ம பாரம் என்ற சிலுவையை சுமக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ராகேல் தன் கணவனுக்காக, தன்னை தெரிந்து கொண்ட கணவனுக்காக பிள்ளையை பெற்றுக் கொடுக்க அவள் எப்படி பிரயாசப்பட்டாளோ அதுபோல் என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் அவருக்காய் ஆத்துமாக்களை பெற்றுக் கொடுக்கும்படியாய் நான் பிரயாசப்படுகிறேன். அவருக்காய் ஆத்துமாக்களை பெற்றுக் கொடுக்கும்படியாய் நான் பிரயாசப்படுகிறேன். என் வாழ்க்கை சுயநலமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல.
என் வாழ்க்கை ஒரு சுயநலம் உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. உமக்காய் நான் ஆத்துமாக்களை பெற்று கொடுக்க வேண்டும். உமக்காய் நான் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உமக்காய் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்ட அந்த அன்பு, நீர் சிந்திய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மகிமையை குறித்து இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எடுத்து சொல்லும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான் மனமுகந்து நீர் சுமந்த சிலுவையை, ஆத்ம பாரம் என்ற சிலுவையை நான் சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சபையார் யாவரும் ஒரு விஷயத்தும் கண்களை மூடி, ஆண்டவரே ஏசப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா, நீங்க எங்களுக்கு ஈவாக கொடுத்தீங்க, அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் கொஞ்சமும் தகுதியுள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனாலும் மனதுருக்கமுள்ள எங்கள் தெய்வம் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் நிமித்தமாய், கிருபையின் நிமித்தமாய் ஆண்டவரே நீர் கொடுத்தீரே அந்த ரட்சிப்பு. எங்களை தேடி வந்தீரே எங்க ஆண்டவரே. காணாமல் போன ஆட்டுக்குட்டிகளை போல வழி தெரியாமல் அலைந்து தப்பி திரிந்த எங்களை தேடி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் தேடி வந்து ரட்சித்து கொண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை ஆண்டவரே இந்த உலகம் எங்கும் அப்பா எங்கள் கண்ணில் காண்பவர்கள் யாவரிடத்திலும் எடுத்து சொல்லும்படியாய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஆத்தும பாரம் உள்ளவராய் ஆண்டவரே நீர் சுமந்த அந்த ஆத்தும பாரம் என்ற சிலுவையை சுமக்க எங்களை நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழிவாசலை திறப்பீராக, எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையானது வெறுமையாய் போகாதபடிக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக, கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக சபையார் யாவரும் இந்த சமூகத்திலே ஒரு மனதாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காட்டாலும் சரி, தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்தோம். அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அவருடைய தெரிந்து கொள்வதன்படி நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக கனி கொடுக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். தியானித்த வார்த்தையின்படி நாம் தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக அவருடைய வார்த்தையோடு கூட 1 தெசலோனிக்கேயர் 1:5 சொல்லுகிறது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்து நாங்களும் உங்களுக்குள் உள்ளே இருக்கும்போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லப்பட்டது போல நாம் தேவனுடைய வார்த்தையை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய ரட்சிப்பை நாம் சொல்லும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த அழைப்புக்கு பாத்திரர்களாக, அவர் அழைத்த அழைப்புக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக, அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம் நாம் அவருக்காக ஓடும்படியாக நம்மிடத்தில் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறாரே. அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து புறப்படும் போது ஒரு சாட்சியான வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய சத்தியத்துக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறாரே. நாம் எப்படி வாழுகிறோம், எப்படி ஓடுகிறோம்? நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய சாட்சிகளை பார்த்து எத்தனை பேர் மனம் திரும்பும்படியாய் நாம் வாழ்ந்திருக்கிறோம்? தலைகளை தாழ்த்தி ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட என் இயேசுவுக்காக, என் இரட்சகருக்காக, என் மீட்பருக்காக, அவருடைய இரட்சிப்பின் மகிமைக்கு சாட்சியாக என்னை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்தவர்கள் அந்த பேரளவில் வாழாதபடிக்கு ஒரு ஆத்ம பாரத்தோடு நம் வேலை செய்கிற இடத்துல, நாம் போகிற இடத்துல, நம்முடைய குடும்பங்களுக்குள்ள எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டுமே
இந்த தேவனுடைய சித்தத்துக்காயோட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. சாட்சியை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒரு கனி கொடுக்கிற நற்கிரியான வாழ்க்கை வாழ தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த வேளையிலும் செய்து கொடுத்த தாசனுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனேமான இன்னும் ஆண்டவரே, நீர் அநேகருக்கு சாட்சியாய் அநேக ஊழியங்களில் தேவனை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். மகன் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. மகன் நிமித்தம் அவருடைய கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுவதாக அநேகர் அதை கண்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக உம்முடைய சுவிசேஷமாய் உம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆத்தும பாரத்தோடு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தாவே நீ கூட இருந்து அநேகரை கூட்டி சேர்க்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தேவன் சபையில் கூட்டி சேர்க்கிறாரே, நீ இந்த சபையில் கூட்டி சேர்த்து நீ மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் விசேஷமாக இந்த நாளும் ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.